ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட பணி ஆணை. கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். உதவுவது போல் நடித்து பணம் பறிப்பு, திருடிய பெண்ணை கைது செய்த காவல்துறையினர். பாலியல் வழக்கில் கைது செய்ததாக கூறி பண மோசடி, சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிகளுக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேருக்கு பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற நிலை இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளதாகவும், சொல்ல முடியாத அளவிற்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். வசதியானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். ஆனால் சாதாரண நிலையில் உள்ளவர்கள், கூலி தொழிலாளி பிள்ளைகள் எங்கு படிக்க முடியும்? அரசு பள்ளிகள் நன்றாக இருந்தால்தான் அங்கு சேர்க்க முடியும் எனவும், அப்படிப்பட்ட நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை எனவும் தெரிவித்துள்ளார். அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் திருக்குறளை படித்து முடித்தாலே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனவும், இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிக்கு படிக்க வரும் பிள்ளைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும் எனவும், அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். பள்ளிகள் சொல்லித் தரும் பொழுது நீங்கள் எல்லாம் வகுப்புகள் எடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதிரானது எப்படிப்பட்ட பிரிவு பாடங்களை படித்தால் எந்த அளவுக்கு உயர்வாங்க. சிலது கண்டுபிடிப்புகள் நிறைய விஞ்ஞானத்தில் அறிவியலில் ஆர்வம் இருக்கும், சில பிள்ளைங்கள் இருக்கும். அது நீங்கள் பார்த்து தெரியும். இப்போ நம்ம அறிவியல் கண்காட்சி வைக்கிறோம், அதில் பார்த்தா தெரியும். ஆச்சரியமாக சின்ன சின்ன எப்படிப்பட்ட ஒரு நுணுக்கத்தோடு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மாதிரி ஒரு அறிவியல் சம்பந்தமான செய்திகள். சில நிர்வாகத்தில் எப்படி இருக்கான்ற ஒரு எண்ணம் வரும், பிள்ளைகளுக்கு வரும். நிர்வாகம் எப்படி இருக்கும் அதை நம்ம சொன்ன மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், புதுச்சேரி ஐஏஎஸ் அதிகாரி வரணும் நிறைய பேர் சொல்லுவேன். அது யாரால் முடியும்னா நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லி தரும்போது இது மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி வகுப்புகள்லாம் சென்று கல்லூரியில் சென்று இந்த மாதிரி பாடத்தை படித்தா நீங்கள் வர முடியும் அப்படின்னா ஒரு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த எண்ணத்தை அவர்கள் உருவாக்கும் பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வருவாங்க. பேருந்தில் உதவுவது போல் நடித்து மூதாட்டியிடம் பணம் திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர்.
நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்தவர் சுமதி. இவர் தனது மகளை பார்க்க நெய்வேலியில் இருந்து பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். கடலூரில் இருந்து புதுச்சேரி பேருந்தில் ஏறிய பொழுது 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சுமதியிடம் சகஜமாக பேசிக் கொண்டு வந்துள்ளார். தான் மதுரையை சேர்ந்த கங்கா என அறிமுகப்படுத்திக் கொண்ட அப்பெண் பச்சை மற்றும் வெள்ளை நிற சுடிதார் அணிந்துள்ளார். மேலும் பேருந்து முதலியார்பேட்டை மரப்பாலம் நிறுத்தத்திற்கு வந்தபொழுது சுமதியின் பைகளை தூக்கி கொடுத்து கீழே இறங்க உதவி செய்துள்ளார். மேலும் சுமதி பேருந்தை விட்டு இறங்கிய சிறிது நேரத்தில் தனது பையை சோதித்த பொழுது அதில் இருந்த மணிபர்ஸ் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதில் 3000 ரொக்கம், ஆதார் கார்டு, ஓட்டு அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் மருந்து மாத்திரைகள் இருந்துள்ளது. இந்நிலையில் சுமதி அளித்த புகாரின் பெயரில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம பெண்ணை தேடி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மூதாட்டி கூறிய அடையாளத்துடன் அதே நிற ஆடையில் சந்தேகப்படும்படி இருந்த பெண்ணிடம் விசாரித்ததில் அவர் மதுரை வண்டியூரை சேர்ந்த கங்கா என்பதும் அவர் மூதாட்டியிடம் பர்சை திருடியதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாலியல் வழக்கில் கைது செய்ததாக கூறி 2 பேரிடம் 15 லட்சம் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை காவல்துறை அதிகாரி போல் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். பின் அவரது மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அதில் இருந்து மகனை விடுவிக்க 10 லட்சம் அனுப்பும்படியும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபருக்கு பணத்தை அனுப்பிய பின் தனது மகனை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தவறான தகவலின் பேரில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்துள்ளது. இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்திருப்பதாக மிரட்டி 5 லட்சம் சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு 4 முக்கிய பொதுத்துறை வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர்களின் நிதி மற்றும் சமூக பாதுகாப்பு நலன்களை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு 4 பொதுத்துறை வங்கிகளான இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூகோ வங்கி ஆகியவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டுள்ளது. சட்டசபையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் அரசு சார்பில் கணக்குகள் மற்றும் கருவூலம் துறை இயக்குநர் ஷேக் முகமதீன் கையெழுத்திட்டார். அதேபோன்று வங்கிகள் சார்பில் இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பிராந்திய மேலாளர் ரவிசங்கர் சாஹிப், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா மண்டல மேலாளர் அருண், யூகோ வங்கி துணை பொது மேலாளர் அஜித் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 23,000 அரசு ஊழியர்கள் பல்வேறு மேம்பட்ட வங்கி சேவைகள் மற்றும் நலன்களை பெற உள்ளனர் எனவும் இதில் 1.76 கோடி ரூபாய் மதிப்பில் காப்பீடு, பாதுகாப்பு, வீட்டுக்கடன், வாகன மற்றும் தனிநபர் கடன் ஆகியவற்றில் வட்டி விகித சலுகைகள் வங்கிகளின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வழங்கப்பட உள்ளதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தைகளின் தனித்திறமைகளில் ஆசிரியர்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில் சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம் எனவும் நம்மை சுற்றியிருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு ஆரம்ப கல்வி. ஒரு குழந்தை எழுத்தறிவு மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையுடன் பேசவும் கற்றுக்கொள்வது ஆரம்ப கல்வி காலத்தில்தான் எனவும் இந்த ஆரம்ப கல்வி நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள் இவைதான் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது என்றும் ஆகவே ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானது எனவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி தொடக்க கல்வியை வலுப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஆசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 174 பேரில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்துவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொடக்க கல்வியை வலுப்படுத்தவும் விதமாக தற்போது நடைபெற்ற இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 174 பேரில் 154 பேர் பெண்கள், 17 பேர் மட்டும்தான் ஆண்கள். இந்த ஃபைல் முந்தா நாள் தான் எங்கிட்ட வந்தது. இப்போ இந்த ஃபிகர் பார்த்த உடனே நான் அப்படியே சைன் பண்ணிட்டேன். அதிலிருந்து 2வது நாள் இன்னைக்கு ஃபங்க்ஷனும் போட்டாச்சு. இது பெண்களின் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்வித்துறையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுவடைவதை காட்டுகிறது.
அரியாங்குப்பம் பகுதியில் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவத்தினர் வருகை தந்துள்ளனர். புதுச்சேரியில் பதட்டமான ஓட்டுச்சாவடி பகுதிகளில் அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பகுதியில் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடைபெற்றது. பதட்டமான ஓட்டுச்சாவடி பகுதியான அரியாங்குப்பம், காக்கையன்தோப்பு, RK நகர், PCP நகர், அம்பேத்கர் நகர் வழியாக வீராம்பட்டினம் வரை சென்றடைந்தனர். அவர்களுடன் அரியாங்குப்பம் துணை ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவல்துறையினர் சென்றனர். சிறுமி பாலியல் வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பெயிண்டராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி அதே பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியின் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் வழக்கின் விசாரணை முடிவடைந்ததைத் தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 4 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடியுள்ளார். வியாபார நிறுவனங்களுக்கு உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 பிரிவு 355 படி உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெற்றிருத்தல் வேண்டும் எனவும், ஆனால் கள ஆய்வில் பல வர்த்தக மற்றும் வியாபார நிறுவனங்கள் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இயங்கி வருவது தெரியவந்துள்ளதாகவும், இது புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 1973 பிரிவு 355 படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும், எனவே நகராட்சி உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் வர்த்தகம் செய்பவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் உழவர்கரை நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி அல்லது இணையதளம் வாயிலாக www.lgrams.py.government.in என்ற இணையதளத்திலும் உரிய விண்ணப்பம் செய்து தங்கள் நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு வர்த்தக உரிமம் பெற அல்லது புதுப்பித்தல் வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் 471 கீழ் வர்த்தக உரிமம் இல்லாமல் இயங்கி வரும் வியாபார நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும், மேலும் வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்க தவறினால் கூடுதலாக 25% அபராதம் செலுத்த நேரிடும் என்றும் உழவர்கரை ஆணையர் அருண் ஐயாவு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,860 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.